இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்குமே இன்னைக்கு ஜாயின் ஆகிருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். எல்லாருமே சேர்ந்து கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு பாருங்க. அவர் எல் ஷடாய். அவர் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பினவங்க நாசமா போனதா இல்லைன்னு வசனத்தில் இருக்குது பாருங்க. அவரை நம்பி இருக்கிற ஜனங்க மகிழ்ந்திருப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த வருஷம் நிறையா பதில்கள், நிறைய ஆன்சர் ப்ரேயர்ஸை கொடுக்க போறார் பாருங்க. நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் செய்ய போறார். ஆமென். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கிறார். அவர் நம்பத்தக்கவர். அதை சொல்லி தான் நம்ம இந்த பாடலை பாட போறோம். எல்லாரும் சந்தோஷமா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி அவரை கொண்டாடுவோம். எல்லாரும் என் கூட சேர்ந்து கரங்களை தட்டலாமா? அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மறுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தெரிஞ்சவங்களாரும் சொல்லுங்க. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெஹோபோத் தொடங்கியதே. எல்லா இயேசுவுக்கு சித்தனா முடிந்ததே, ரெஹோபோத் தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே. நல்லா கரங்களை தட்டி சந்தோஷமா சொல்லாமா? வரே யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் சொல்லுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனுபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன். கரங்களை தட்டி சொல்லுங்க. எல் ஷடாய் தெய்வமே,
சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. கரங்களை தட்டி அப்படியே அற்பமான வாழ்க்கையை கர்த்தர் மாத்த போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமா இருக்க போறோம். ஏன்னா நம்ம நம்புற தேவன் உண்மை உள்ளவர், உயிரோடு இருக்கிற தேவன். சந்தோஷமா எல்லாமே கரங்களை தட்டி சொல்லாம, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீரே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. சொல்லுங்க எல்லாருமே, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீரே, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீரே, எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ, எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீ, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவன். கடைசியா சொல்லுங்க, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே, என்னை பெருக செய்பவரே. நல்லா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? அவர் இந்த வருஷம் நம்மளை பெருக செய்ய போறார் பாருங்க. அவர் நம்மளை உயர்த்த போறார், நம்ம எல்லைகளை பெருசாக்க போறார். எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லாமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நல்லா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஓ, அவர் நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க பெரியவர் ஆண்டவரே. நீங்க நல்லவரா இருக்கிறீங்க, நீங்க மாறாதவரா இருக்கிறீங்க, நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கிறீங்க இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். உங்களை ஆராதிச்சு உங்கள் வார்த்தையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி கலந்து கொண்டு இருக்கிற ஒருத்தவங்களோடைய ஆண்டவரே, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் பேச போகிற வார்த்தைக்காக நன்றி. எங்கள் இதயத்தை திறந்து கொடுக்குறோம், எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்,
எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் லார்ட். இங்கே ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, ஜான் சாப்டர் 5, யோவான் 5ஆம் அதிகாரம், அதுடைய முதல் 15 வசனங்களை உங்களுக்காக படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். ஜான் சாப்டர் 5 verses 1 through 15. இந்த அதிகாரத்தை படிக்கும்போது அநேக தடவை நம்ம முதல் 5 வசனத்தில் நம்ம நிப்பாட்டிடுவோம். அந்த வழக்கம் உண்டு. ஏன்னா நடந்துருச்சு அற்புதம், அதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம படித்து இன்றைக்கி ரொம்ப விசேஷித்த ஒரு டைட்டில் பாருங்கள், ஜீசஸ் செகண்ட் விசிட், அவருடைய 2ஆம் சந்திப்பு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் சந்திப்பு ஏன் திரும்பவும் சந்திச்சாருன்னு சொல்லி இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க, ஜான் சாப்டர் 5 உங்களுக்காக நான் படிக்கிறேன், நல்லா கூர்ந்து கவனிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. கர்த்தருடைய பண்டிகைன்னு இருந்தது, இப்போ யூதருடைய பண்டிகைன்னு மாறிடுச்சு. ஏன்னா கர்த்தரை கனப்படுத்தாத இடத்துல கர்த்தர் இல்லை. ஸோ அது யூதர்களின் பண்டிகையாக மாறிடுச்சு. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. ஆட்டு வாசல் வழியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன்னா அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியானவர். அப்போது அநேக வாசல்கள் இருந்துச்சு. ஆட்டு வாசல் வழியாக அவர் வர்றார். ஏன்னா அந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்து பேர் வந்து பெதஸ்தா. பெத்னா வீடு, எஸ்தா இல்லைனா ஹசேத். ஹசேத்னா கிருபைன்னு அர்த்தம். அப்போ பெதஸ்தானா என்ன அர்த்தம்? கிருபையின் வீடுன்னு அர்த்தம். அருமையான அர்த்தம் கொண்ட பேர். அப்போ நீங்கள் வேதத்திலே கூட இதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதிகமான ஸ்டடிக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5என்ற எண் கிருபைக்கான எண் வேதத்தில். நம்பர் 5 இஸ் த நம்பர் ஆஃப் கிரேஸ் இன் த பைபிள். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இந்த 5 மண்டபத்திலையும் நிறைய வியாதியஸ்தர்கள் காத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த தண்ணீருடைய குளம் எப்போ கலக்கப்படும் அப்படின்னு. ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தியதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனானா இருந்தாலும் சொஸ்தமாவான். பார்த்தீங்களா அந்த அற்புதமான நிகழ்வை? தேவதூதர் எப்பாவது வந்து அதை கலக்கி விடுவாராம் பாருங்க. அப்போது யார் முதல் இறங்குறாங்களோ அவங்க சுகமாவாங்களாம். இது நடந்ததுனால தான் அவ்வளோ வியாதியஸ்தருங்க இருக்கிறாங்க. இது நடக்கலை, இது ஒரு கட்டுக்கதையாக இருந்தால் அங்கே மண்டபங்களும் இருக்க தேவையில்ல, அத்தனை வியாதியஸ்தரும் இருக்கவும் தேவையில்லை. அதனால் ஒரு சில பேர் வந்து இது வெறும் கட்டுக்கதை, இதை ஏன் எழுதணுன்ட்டு ஒரு சில பைபிள்ஸில் அந்த வசனத்தையே எடுத்துருப்பாங்க. நீங்கள் NIVலாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த வசனமே இருக்காது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. வர்ஸ் நம்பர் 3க்கு அப்புறம் வர்ஸ் நம்பர் 5ன்னு இருக்கும். ஆனால் அது நடந்ததுனால தான் அந்த அவ்வளோ ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. பை த வே, அந்த இடத்துல எக்ஸ்கவேட் பண்ணி பார்க்கும்போது பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செவறுகளில் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. தேவதூதர் குளத்தை கலக்கிற மாதிரியும் இதெல்லாம் அவங்க வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். 5ஆம் வசனத்தை பாருங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். விரும்புகிறாயா? உங்களை பார்த்து நீ சொல்கிறேன், நீங்கள் விரும்பாததை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது. நீங்கள் விரும்புகிறதையும் நீங்கள் சித்தம் கொள்றதை தான் கர்த்தர் செஞ்சு முடிக்க முடியும். See, God works by desires and decisions. டாக்டர் மைல்ஸ் முன்ரோ சொல்லி கொடுத்தார் பாருங்க இந்த பிரின்சிபலை. God works by desires and decisions. If you don't desire for it and if you don't decide for it, you will miss it. அப்போ என்ன வேணுனாலும், ஆரோக்கியமாக இருக்கலாம், செழிப்பாக இருக்கலாம், வெற்றிகரமான வாழ்வாக இருக்கலாம், கர்த்தருடைய ஆவின் வரங்களாக இருக்கலாம், நல்ல குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு விருப்பம் வரணும். 2வது அதுக்கேற்ற தீர்மானத்தை நீங்கள் எடுத்தாகணும். ஏன்னா தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து கேட்குறாரு, உனக்கு விருப்பம் இருக்குதான்னு சொல்லுப்பா, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண வரல. ஏன்னா கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பார் ரட்சிக்கப்படுன்னு. ஆனால் ஆண்டவர் தீர்மானத்தை கொடுத்தார் பாருங்க. For God so loved the world that he gave his only begotten son that whosoever, கவனிச்சிங்களா, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். யாராகிலும் எவனாகிலும் ஆண்டவர் தீர்மானத்தை மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு சொன்னார், நீ தீர்மானம் எடுத்துக்க, இந்த குமாரன் வேணுமா வேண்டாமான்னு சொல்லி. அதே போல தான் சுகமும் கூட. அவர் சொல்கிறார், உனக்கு விருப்பம் இருக்குதா? ஆண்டவனை பார்த்து கேட்கல, உனக்கு பக்தி இருக்குதா, நீ நீதிமானாக இருக்கிறியா? நல்ல வேலை இப்படியெல்லாம் கேட்கல பாருங்க. எவ்வளோ நாள் உபவாசம் பண்ண,
ஆனால் அவனை பார்த்து கேட்குறாரு, சொஸ்தமாகும் என்று நீ விரும்புகிறாயா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்போ பாருங்க, ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக பேசுகிறாரு இவர். தண்ணீர் கலக்கப்படும் போதுன்னு என்ன அர்த்தம்? தண்ணீர் கலக்கப்பட்டது உண்மை. அப்படி கலக்கப்படும் போது வேற ஒருத்த முந்தி இறங்கிடுறான், அவன் சுகமாயிடுறான். ஆனால் என்னை போய் இறக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன், எனக்கு சகாயம் தேவை, எனக்கு சகாயம் தேவைன்னு சொல்கிறார். ஏசு அவனை நோக்கி, சகாயம் தேவைன்னு தானே சொன்னேன், இதோ நான் வந்துட்டேன்னு. குளம் கலக்கப்பட தேவையில்லை, ஜீவ தண்ணீராக நானே இறங்கி வந்துட்டேன். என்ன அருமை பாருங்களேன். குளத்துக்குள்ளே இவர் இறங்கலை, குளம் இவரை தேடி வந்துருச்சு. இது தேவனுடைய ஜீவ தண்ணீர் உள்ள குளம், இவர் தான் ஜீவ தண்ணீரின் ஊற்று, இவரே வந்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, நீ என்ன குளத்தில் இறங்குறது? வானத்தையும் பூமி உண்டாக்குன சொஸ்தமாக்குகிற தேவன் நான் தான் அந்த ஜீவ நீரூற்று, நானே வந்துட்டேன் உனக்கு அப்படின்னு வர்றாரு பாருங்க. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. நல்லா கவனிங்க, அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன சொல்லுங்க, இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு கர்த்தர் அவனை சொஸ்தமாக்குறாரு, ஏன் அத்தனை பேரும் சுகமாகல? ஏசு ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னா அத்தனை பேரும் அவர்கிட்ட வந்திருப்பாங்களா இல்லையா? இயேசுவே என்னையும் தொடுங்க, என்னையும் தொடுங்க, என்னையும் தொடுங்கன்னு சொல்லி. ஏன் அங்கே ஒரு ஆரோக்கியத்தின் எழுப்புதல் ஏன் நடக்கலை? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்குது இந்த பாசேஜை படிக்கும்போது? ஒருத்தர் சுகமாகி வெளியே வரும்போது அத்தனை பேரும் ஓடி வந்திருக்கணும். அவர் சுகமாக்கின இடம் என்னது? பெதஸ்தான்ற வியாதியஸ்தர்களை நிரம்பி இருந்த ஒரு இடம். ஏன் அத்தனை பேரும் பார்க்கல தெரியுமா? ஏன்னா எல்லாருடைய கண்களும் என்ன தெரியுமா? இன்னைக்கு நடக்காத அற்புதம். ஏன்னா சுகோன்றது ஒரு கிரியை, இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு கடவுள் அற்புதத்தை செய்ய மாட்டார். சுகோன்றது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை. See, to them healing was a work. I have to get in first. I have to, compete with others. I have to get into the pool first. நான் ஃபர்ஸ்ட் குளத்தில் இறங்கணும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சுகோன்றது ஒரு கிரியை. ஞாபகம் வச்சுங்க. To the world, healing and the blessing of God is all dependent on their performance. அவங்க என்ன செஞ்சு இதை எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஓய்வு நாளில் ஒன்று என்ன நினச்சாங்க, இன்றைக்கி சுகம் கிடைக்காது, ஏன்னா இன்றைக்கி நான் வேலை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னைக்கு நீ ரெஸ்ட் எடுக்கிறியோ அன்றைக்கி தான் நான் வேலை செய்ய முடியும். உன்னுடைய சுகத்தை நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன், நீ வேலை செய்யறியோ இல்லையோ நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். Hallelujah, we are already learning many good things. Yes, come on, are you with me? ஆமென்னு போடுங்க பார்க்கலாம் chat boxல if you are with me. Come on. ஸோ அங்கே ஒரு எழுப்புதலே நடக்கலை. ஏன்னா எல்லாருடைய கண்களும் இயேசு கிறிஸ்து மேலே இல்லை. எல்லாரும் இன்றைக்கி நடக்காது சுகம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். அப்புறம் பாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. இது ஓய்வு நாளாக இருந்துச்சு. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அவங்களுக்கு பல சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுக்காததெல்லாம் அவங்க கொண்டு வந்து, ஓய்வு நாளில் பெட்டை தூக்கக்கூடாதுன்ட்டு எங்கே சொன்னார் ஆண்டவர்? அந்த மாதிரி இவங்களா கொண்டு வந்து அந்த மாதிரி, நீ பெட்டை ஏன் தூக்கின்னு போயின்னு இருக்கிறான்னு உடனே அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். என்ன அருமையாக சொன்னார் பாருங்க. என்ன சொஸ்தமாக்கினவர் அப்படி சொன்னார். சொஸ்தமாக்கினவர் உடனே இவங்க என்ன கேட்டுருக்கணும், யார் உன்னை சொஸ்தமாக்கினவர் சொல்லுப்பா, என் வீட்டிலும் நிறைய வியாதிப்பட்டவங்க இருக்கிறாங்க, எனக்கே வியாதி இருக்குது, அவர்கிட்ட போய் ஜெபிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி இருந்திருக்கணும். இவங்க கண்கள்லாம் பாருங்க சொஸ்தமாக்கினவர் மேலே இல்லை. அடுத்த வருஷத்தை பாருங்க, இவங்க கண்கள் எப்படி குருட்டாட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க. சுயநீதி குருடனா மாத்திருது ஜனங்களை. இதை வேணா நீங்க எழுதிங்க பாருங்க. செல்ஃப் ரைச்சஸ்னஸ் will blind you to Jesus. சுயநீதி பிடிச்சவங்க கேட்குறாங்க கேள்வியை. இவர் சொல்றார், சொஸ்தமாக்கினவர் என்னை படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொன்னா அவங்க எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், உன்னை சொஸ்தமாக்கினவன் யார் அப்படின்னு கேட்கல, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாயிருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு செகண்ட் விசிட் இயேசு திரும்பவும் வந்தார். ஏன் திரும்பியும் வந்தார்? திரும்ப அவனை சந்திக்கிறார். ஏன் அவனை திரும்பியும் சந்திக்கிறார்? ஒரு தடவை தேடி வந்தாலே கிருபை, மறுபடியும் தேடி வந்தால் மகா பெரிய கிருபை. ஏன் திரும்ப வந்தார்? ஏன் வந்தார்? அருமையான ஒரு ரீசன் பாருங்க. இயேசு அவனை மறுபடியும் கண்டு, அவனை தேவாலயத்தில் கண்டு, எங்கே இருந்தான்? ஆட்டு வாசலுக்கு வெளியே இருந்தான். இப்போ எங்கே இருக்கிறான்? தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறான். நம்மளுடைய கதை பாருங்க. வெளியே இருந்தோம், ஆட்டுக்குட்டியான நம்மளை தேடி வந்தார், தேவாலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இதோ நீ சொஸ்தமானாய், நீ சுகமாயிட்ட, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார்.
ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இயேசு இப்படி பேசுவாரா? உடம்பு சரியாயிடுச்சு தம்பி, உனக்கு இன்னும் நல்லா இருக்கணும்னா, இன்னும் மோசமானது எதுவும் வந்துடக்கூடாதுன்னா பாவம் பண்ணாமல் இரு அப்படின்றார். அடுத்த வசனம் பாருங்கள், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு மிஸ்ட்ரியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். 15 வருஷம் பாருங்க. அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். ஏன்னா இந்த செகண்ட் விசிட்டில் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் பேரை சொல்கிறாரு, இந்த பேரை இவன் கற்றுக்கிறான். இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்குற விஷயத்தை பாருங்கள், உலகம் எங்கும் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். We are looking at what's happening in the world. The world is in a struggle to get blessed, a struggle to be healed, a struggle to be well. அந்த குளத்தை சுற்றிலும் ஜனங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய பிரயாசத்தில் இருக்கிறாங்க. குளம் எப்போ கலக்கப்படும், யார் முன்னாடி போகிறது, இவனை விட நான் முன்னாடி போகணும், அவனை விட இவன் முன்னாடி போயிடக்கூடாது, எல்லாரை விட நான் முந்திக்கணும், இவனுக்கு எனக்கும் ஆகாது, இவனை கால் தடிக்கி விடணும், அவனுடைய முன்னேற்றத்தை நான் தடுக்கணும், என்ன நானே காப்பாற்றிக்கணும், ஐயோ நான் முன்னேறணும், என்ன நான் காத்துக்கலன்னா யார் என்ன காத்துக்க போகிறா, நான் கரெக்டாக இருக்கணும், ஐயோ எனக்கே வியாதி ஆனால் நான் ஒழுங்காக இருக்கணும், எனக்கே கஷ்டம் ஆனால் நான் தான் முன்னாடி போய் குளத்தில் நான் இறங்கணும்னு சொல்லி முழு உலகமும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குது, சுயநீதினாலையும் ஒரு போராட்டத்தின் ஒரு மனப்பான்மையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தி ஹோல் வேர்ல்ட் இஸ் இன் a struggle என்ற வார்த்தை எழுதிங்க பார்க்கலாம் நோட்ஸ்ல. if you can define what's happening in the world today, struggle to come out on top, struggle to be healed, struggle to be well, struggle to be on top of the ladder of corporate success, struggle to be better than somebody, struggle. இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. நல்ல கவனிங்க, பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ட்ரகிள், மன அழுத்தம், வியாதி, பிரச்சனை, இதுதான் உலகத்துடைய வாழ்க்கையுடைய பண்பாடு. இப்படியே போயிட்டு இருக்குது பாருங்க. இதை தான் உலகம் ரொம்ப ஃபேமஸாக ஏற்றுக்கொண்ட அந்த புத்தகம் இருக்குது தெரியுமா, ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். சார்ல்ஸ் டார்வின் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சின்ற பேரில் ஒரு புத்தகத்தை எழுதி எவல்யூஷன் தியரியை கொண்டு வந்தார் இல்லையா. எவல்யூஷன்றது வெறும் தியரி தான், சரியா ஞாபகம் வச்சுங்க அதை. அதில் அவர் சொல்கிற விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்கிறார் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் உலகத்துடைய பண்பாடு. வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் திஸ், ஐம் ஸ்ட்ரகிளிங். உலகமே பாரு எப்படி இன்னொருத்தனை காலவாரி விடலாம், எப்படி நான் முன்னேறலாம். ஆனால் இந்த வாழ்க்கை நம்முடைய இதில் எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம், நோ மோர் லைஃப் ஆஃப் ஸ்ட்ரகிள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய சாட் பாக்ஸில் நோ ஸ்ட்ரகிள்னு போடுங்க. இன்றைக்கி அந்த விடுதலை நம்ம பார்க்க போகிறோம். உலகமே இந்த பெருச்சலி பந்தயத்தில் இருக்குது, நம்மளும் அதில் இறங்க தேவையில்லை. உலகமே ஒரு பெருச்சலி பந்தயத்தில் இருக்குது, அதை ஜெயிச்சாலும் நம்பர் 1 பெருச்சலியாக தான் மாற முடியும். அதில் என்ன பெருமை, அதில் என்ன சந்தோஷம் இருக்குது. டோன்ட் கெட் இன் டு த ராட் ரேஸ் ஆஃப் த வேர்ல்ட். தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு பி ஆன் டாப், ஸ்ட்ரகிளிங் டு பி வெல். ஒரே டென்ஷன் பாருங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மன அழுத்தம், இந்த கவலை அந்த கவலை, இந்த தேவை அந்த தேவைன்னு சொல்லி ஒரு போராட்டமே அவங்களுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு. அதனாலே நிறைய வியாதிகளும் போயிடுறாங்கன்னு பாருங்க ஜனங்க. அதுலேருந்து நம்மளை விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் போராட்டம் தானே உலகத்தின் வாழ்க்கையே. ஒரு வேடிக்கையான ஒரு கட்டுக்கதை எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. 3 பேர் செத்து பரலோகத்தில் அந்த முத்துக்களின் வாசலில் போய் நிற்கிறாங்களாம். பேதுரு அவங்கள பார்த்தாரா, 3 பேர் என்னடா ஒரே நேரத்தில் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது, எப்படி செத்தீங்க நீங்கள்? 3 பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அதில் முதல்ல இருக்கிறவன் சொன்னானா, ஐயா காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ளே திருடன் வந்துட்டான்ட்டு, அதனால் என் கார் எடுத்துன்னு வேகமாக வந்தேன். என் வீடு 21வது ஃப்ளோரில் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டில். வேகமாக கார் எடுத்துன்னு வந்தேன், காரை சரியாக நிற்க வைக்க தெரியாமல் முன்னாடி இருக்கிற காரை இடிச்சிட்டேன். ஆனாலும் ஃபஸ்ட்டு திருடனை கண்டுபிடிக்கலான்னு காரை இடித்ததோடு அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடுறேன். 21வது ஃப்ளோருக்கு வந்துட்டேன். வந்து நான் பார்க்குறேன், திருடனை காணோம், பெட்ரூமில் காணோம், கிச்சனில் காணோம். இந்த எங்கே போயிட்டான் திருடன்? இந்த வெளியே வந்து பார்த்தா அவன் சொன்னான், நான் பாருங்கள் பேதுருக்கிட்ட, ஐயா நான் பார்க்குறேன் திருடன் பால்கனியில் வெளியே தொங்கின்கிறான். நீ என்ன பண்ண? அப்படியே பக்கத்தில் ஒரு கல்லுகள் இருந்துச்சு பாருங்க, அப்படியே தூக்கி அவன் கையை போட்டு நசுக்கிட்டேன் நான். அப்புறம் என்னாச்சு, அவன் 21வது மாடியிலேருந்து கீழே விழுந்த பிறகு பார்த்தா அவன் இன்னும் கொஞ்சம் எங்கே போய் விழுந்தானு தெரில, இன்னும் பொழைச்சிருக்கிற மாதிரி தெரியுது அந்த செடிங்க மத்தியில். அப்புறம் என்ன பண்ணேன், அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, அப்படியே ஃப்ரிட்ஜை தூக்கி அவன் மேலே போட்டேன். அவன் செத்தான். ஆனால் அதை பார்த்து எனக்கு ஒரு மாரடைப்பு வந்துருச்சு, என் இருதயத்தை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அப்படியே செத்துட்டேன் நானா முதல். 2வது இருக்கிறவனை பார்த்து பேதுரு கேட்டாரா, நீ எப்படி செத்த? ஐயா நான் 22வது மாடியில் இருக்கிறேன், அதே பில்டிங்கில். நான் காலையில் ஷேவ் பண்ண இருக்கிறேன்,
சடார்னு ரெஸ்ட் ரூமில் இருக்கிற எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ என்னுடைய புது காரை இடித்த மாதிரி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும் அது, என்னடாதுன்னு சொல்லி வெளியே ஓடி வந்தேன். கீழே இருந்த சோப்பு தண்ணியை பார்க்கல. நான் அப்படியே வழுக்கி வந்து விழுந்தேன் சார். நான் பால்கனிலேருந்து 22வது மாடியிலேருந்து விழுந்து 21வது மாடியை நான் பிடிச்சிட்டேன் சார். நான் தொங்கின்னு இருந்தேன் நான். ஆனால் எந்த மனுஷன் நினச்சானோன்னு தெரில, என் கையில் ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு என்னை நசுக்கிட்டான் சார் கையை. நான் கீழே விழுந்தேன் சார். ஆனாலும் தப்பிச்சிட்டேன். செடிங்களில் தான் விழுந்தேன். நான் தப்பிச்சிட்டேன். நான் தப்பிச்சிட்டோமேடான்னு நினச்சா மேலேருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து என் மேலே விழுந்துச்சு. அப்படி செத்து போனவன் தான் நான். 3வது ஒருத்தன் பக்கத்தில் குளிரில் நடுங்கி நின்றான். நீ எப்படா செத்தனோ? அவன் சொன்னான், ஐயா 21வது மாடியில் நான் திருட போனவன். நான் அந்த வீட்டு எஜமான் வந்துட்டான்ற அந்த கால் சத்தங்களை கேட்ட உடனே இம்மிடியேட்டாக எங்கே ஒளியுதுன்னு தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டேன் நான். ஆனால் சாதாரண அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி போட்டார் பாருங்க சார், கீழே உள்ளே இருந்தேன். நான் செத்த போயிட்டேன், வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா பாருங்கள். வேடிக்கையாக இருக்குது. ஆனால் இதுதான் உலக வாழ்க்கை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, போராட்டம், பிரச்சனை. அவனை முன்னேற விடக்கூடாது, இவனை முன்னேற விடக்கூடாது. இதனால் தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. என்னாச்சு? ஏன் நிம்மதி இல்லை? நல்லா தானே இல்லை, நல்லா தான் வேலை போயிட்டுருக்குது. ஆனால் பாஸ் என்னவோ சரியாக பேசலை என்கிட்ட. இன்றைக்கி வேலை விட்டு தூக்கிட்டு வரோன்னு பயமாக இருக்குது. இல்லை நியூஸ் கேள்விப்படுறேன் நான், ஏஐ ரோபாட்டிக்ஸ் வந்துருச்சு, அதனால் நிறையா பேரை வேலை விட்டு தூக்குறாங்களாம். என்னையும் தூக்கிடுவாங்களாம், எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சான், கிராஷ் ஆகுதான், மார்க்கெட்டே கிராஷ் ஆகிடுச்சான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் இண்டஸ்ட்ரி சஃபர் பண்ணிகிட்டு இருக்குது. எங்கள் 50,000 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும் நியூஸ் பேப்பரில் படித்தேன். எனக்கு வந்துருமோ பார். இந்த மனப்பான்மையில் தான் உலகமே வாழ்ந்துட்டு இருக்கிறது. பயம், மன அழுத்தம், ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டத்தின் ஒரு வாழ்க்கை. அன்னைக்கு அந்த குளத்துக்கிட்ட இதே தான் நடந்தது பாருங்க. 5 மண்டபங்கள், நிறையா வியாதியஸ்தர்கள். ஆனால் அத்தனை பேர் என்னது, அப்பப்போ எந்திரிச்சு குளத்தை பார்க்குறது. தேவதூதர் வந்தாரா வரலையா, ஐயோ நான் ஃபஸ்ட்டு போகணும், இவனை விடக்கூடாது, அவனை விடக்கூடாது, இவனுக்கு சோறு தண்ணி தரக்கூடாது, நான் இவனுக்கு எந்தத்தையும் பங்கிட்டு கொடுக்க மாட்டேன், எப்படியாவது இவனை விட நான் முந்திக்கணும், எப்படியாவது அந்த தூதன் குளத்தை கலக்கும் போது நான் மிஸ் பண்ண மாட்டேன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இது நம்மளுடைய வாழ்க்கை இல்லை, போராட்டத்தின் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஸ்ட்ரகிள் இஸ் நாட் அவர் லைஃப் ஸ்டைல். ஸ்ட்ரகிள் நீட் நாட் பி அவர் லைஃப் ஸ்டைல். மன அழுத்தமோ பயமோ ஒரு சஞ்சலத்தின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க தேவையில்லை. ஸ்ட்ரகிள் நீட் நாட் பி அவர் லைஃப். இன் காட்ஸ் வேர்ல்ட், நல்லா கவனிங்க, I want to give you 3 powerful sentences, I should say. 3 powerful sentences or statements, 3 powerful truths which will help us with our perspective and deliver us. நம்மளை விடுதலை ஆக்குற ஒரு 3 சத்தியங்களை உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கள். 3 வரிகள்னு சொல்வேன் நான். இதில் முதல் வரியை இது தான் பாருங்கள், நல்லா எழுதிங்க. When we assume that our happiness is tied to our performance, struggle becomes our life and we will quit enjoying life. Struggle becomes our life. When we assume that performance, that our happiness is connected to our performance, then our life becomes a struggle. இன்னொரு தடவை அதை நான் தமிழில் சொல்கிறேன் பாருங்க. என் சந்தோஷமே என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் மேலே தான் இருக்குது. நான் ஒழுங்காக வேலை செய்யணும், நான் முன்னேறணும், நான் தான் என்னை காப்பாற்றிக்கணும்னு என் பெர்ஃபார்மன்ஸை நான் சார்ந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் கொண்டு வந்துட்டேன்னா என் வாழ்க்கையே ஒரு போராடுகிற வாழ்க்கையாக மாறிடும். when you assume that your happiness is tied to your performance, your life becomes a struggle. கர்த்தருடைய உலகத்தில் பலவானுக்கு தான் நன்மை அப்படின்னு இல்லை, சக்தி வாய்ந்தவனுக்கும் ஜெயிக்கிறவனுக்கு நன்மை இல்லை. கர்த்தருடைய உலகம் வேற மாதிரி செயல்படுது. கர்த்தருடைய உலகம் தோத்து போனவனை கொண்டு வருது, இழந்து போனவைகளை தேடி கண்டுபிடிச்சு ஒன்றும் இல்லாதவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதுமான இருக்குது. நம்ம படிக்கிறோம் வேத வசனத்தில், கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், இருக்கிறவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் இல்லாதவைகளை கொண்டு வருகிறார். God elevates the lost and the least. இயேசு கிறிஸ்துவுடைய உவமைகளை பாருங்க. He always elevates these 3 kinds of people and objects: the lost and the least. வேல்யூ பண்ணாதது, கடைசியில் இருக்கிறது, எல்லாரும் ஒதுக்கப்பட்டது. இதை தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தில் தான் என் கிருபை வெளிப்படுது. அப்படின்னா நீ பலவானா உன்னை வெளிப்படுத்தும் போது என் கிருபை உனக்கு வேலை செய்யாது. என்னால் உனக்கு சகாயம் பண்ண முடியல, உன் வாழ்க்கையில் எனக்கு இடம் இல்லை. ஆனால் பலவீனர்கள்,
தோத்து போனவர்கள். என் பெர்ஃபார்மன்ஸ்னால என் வாழ்க்கை இல்லாண்டவர், ஐயோ எசப்பா எனக்கு யாருமே இல்லை சகாயம் பண்ணுறதுக்கு. இது 38 வருஷமாக படுத்த படிக்க இருந்தோம் சொன்னால் தெரியுமா, எனக்கும் சுகமாகிறதுக்கு விருப்பம் இருக்க தான் சார் தெரியுது, ஆனாலும் யாரும் என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு சகாயம் தேவைன்னு சொன்னபோது இயேசு வெளிப்பட்டார் பாருங்க. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நானே என் வாழ்க்கைக்காக போராடி முன்னேறேன் அப்படின்ற விஷயத்தை நீ கைவிட்டுட்டு, என் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், அவர் கிருபை எனக்கு போதுமானதா இருக்குது, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இல்ல. ஐ எம் லிவிங் இன் எ கிங்டம் வேர் காட் எலிவேட்ஸ் த லாஸ்ட், த லீஸ்ட் அண்ட் த லாஸ்ட். I am here by the grace of God. கிருபைக்கு இடம் கொடுக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹalleluya. எல்லாரும் கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம், போராடி நடத்துகிற வாழ்க்கை என்னுடையது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கிருபைக்கு இடம் கொடுத்து வாழ்றது தான் என்னுடைய வாழ்க்கை. give room for grace. பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, give room for grace ன்னு சொல்லுங்க. கிருபைக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லுங்க. சாட் பாக்ஸில் போடுங்க, give room for grace. give room for grace. கிருபைக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். இப்படி தான் கர்த்தர் உயர்த்துகிறார். பிள்ளைகளே இல்லாத ஒரு 75 வயசு வயதான ஒருத்தரை கூப்பிட்டு அவர் ஒரு ஜாதிகளின் தகப்பனாக மாற்றினவர் தான் நம்முடைய தேவன். பலவீனத்தில் வெளிப்படுகிறார். கொலை பண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் 80 வயசு ஆயிடுச்சு, அவனை கூப்பிட்டு தேசத்துக்கே ஒரு விடுதலை நாயகனாக கர்த்தர் ஏற்படுத்தினார். இதெல்லாம் அவருடைய கிருபை. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இவெல்லாம் என்ன பெரியவனா அப்படின்னு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணிக்கல, ராஜாவை அபிஷேகம் பண்ணார் பாருங்க. இது கர்த்தருடைய தயவு, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இவனெல்லாம் யார் பயன்படுத்துவா? இவன் ஸ்கூலுக்கும் போல தொணன்னு பேசுகிறான், இவன் வாயை திறந்தாலே கண்டபடி பேசுகிறான் அப்படின்னு நினச்சவங்க தான் எல்லாரும் சீமோனை பார்த்து. ஆனால் அந்த சீமோன்ன்ற மீன் பிடிக்கிறவனை கர்த்தர் கூப்பிட்டு அவனை பெந்தகோஸ்தே பிரசங்கியாராக மாற்றி வேதத்தில் அவர் மூலமாக எழுதப்பட்ட 2 புத்தகங்களையும் சேர்த்து விட்டு கர்த்தர் சொல்கிறார், பேதுருவை நான் பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறேன், ஏன்னா அவன் பலவீனனாக இருக்கிறான். ஹிஸ் வீக்னஸ் இஸ் அட்ராக்டிவ் டு மை கிரேஸ். ஒரு மத தீவிரவாதி, ஒரு கலவரவாதியாக இருந்தவர் தான் சவுல் என்றவர். அதிகமாக வேத பிரமாணங்களை படித்து அது நிமித்தம் கர்வத்தையும் பெருமையும் அடைஞ்ச ஒரு சுயநீதி பிடிச்சவர் தான் இந்த சவுல் அப்படின்றவர். இவர் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, உபத்திரவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ரிலீஜியஸ் டெரரிஸ்டாக மாறிட்டார். ஆனால் ஒரு நாள் டெமஸ்குக்கு போகிற வழியில் ஜீசஸ் சந்திக்கிறாரு. ஜீசஸ் சந்திச்சு அப்படியே அவனுடைய வாழ்க்கையை மாற்றி, யாரை பார்த்து உலகமே மிரண்டு போயிருந்துச்சோ, யூத உலகமே குழம்பி போயிருந்துச்சோ, கிறிஸ்தவ உலகமே ஐயோ இவனா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சோ, அந்த மனுஷனையே கர்த்தர் மிகப்பெரிய அப்போஸ்தலனா மாற்றி இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம சொல்றது greatest apostle was Apostle Paul. What happened? It's not struggle, it is grace. எல்லாரும் சொல்லுங்க, not struggle but the grace of God. எல்லாரும் உள்ளத்து மேல கை வைங்க, சொல்லுங்க, முன்னேறதுக்கு நான் போராட தேவையில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ள நான் போராட தேவையில்லை, நல்லா வாழ்கிறதுக்கு நான் போராட தேவையில்லை, நான் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை, கிருபை போதுமானது, கிருபையினால் நான் மேலே வர நான் திட்டமுள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எக்லீசியாஸ்டஸ் 9:11 ஆண்டவர் நம்மள்கிட்ட பார்த்து பேசுகிறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, எவ்வளோ வேகமாக ஓடுறியோ உனக்கு பந்தயம் இல்லை, எவ்வளோ பலசாலி இருக்கிறியோ உனக்கு எல்லாமே இல்லை, எவ்வளோ ஞானத்தால் நிரம்பி இருக்கிறியோ அதனால் நீ வெற்றின்னு அர்த்தம் இல்லை. அவர் சொல்கிறார், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. எக்லீசியாஸ்டஸ் 9:11. எவ்வளோ 9:11 நம்ம கேள்விப்படுறோம். 9:11 அப்படின்றதே நமக்கு ஒரு நெகட்டிவ் இவெண்ட்டை ஞாபகப்படுத்தி விட்டுருது நமக்கு. ஆனால் எக்லீசியாஸ்டஸ் 9:11 கர்த்தர் சொல்கிறாரு, இட் இஸ் நாட் ஹவு ஸ்ட்ராங், ஹவு வைஸ் அண்ட் ஹவு குவிக் யூ ஆர். அவர் சொல்கிறாரு, யூ ஹாவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஓ வெயிட் அ மினிட். யூ cannot be successful if you cannot be at the right place at the right time. சரியான நேரத்தில் சரியான இடத்துல நம்ம போய் சேரலனா வெற்றியை பார்க்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. இது மனுஷனுடைய ஸ்மார்ட்ஸ்னால முடியாது. when 9/11 happened, நல்லா கவனிங்க, தீவிரவாதிகள் இந்த டவர்ஸை இடிக்கும்போது அந்த பிளேன் கிராஷ் ஆகி அந்த இடத்துல 3000 பேர் மரிச்சு போகிறாங்க குறைஞ்சபட்சமாக பாருங்க. 3000 பேரில் அங்கே இருக்கிற 90% உலகத்திலே சிறந்த ஞானிகள், உலகத்திலே சிறந்த பயிற்சி பெற்றவர்கள். their wisdom did not save them. No, we mourn their loss, we grieve their loss, and we honor their lives, and we hope to God that God will protect our families. Terrorism is evil. தீவிரவாதம்ன்றது தீமையானது. கர்த்தர் தமக்கு உரியவர்களை கர்த்தர் பாதுகாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அத்தனை ஞானிகள் அன்னைக்கு இருந்தோம், அவங்க காப்பாற்றப்படலையே. இட்ஸ் நாட் ஹவு வைஸ்
You are according to the wisdom of the world. It is not how fast you are. It is not about how strong you are. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றார், சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருந்தா நீ காப்பாற்றப்படுவ, நீ வெற்றிகரமாக இருக்க முடியும். My friend, only God can do that to you. Hallelujah. Only God can do that to you. How many of you agree with me? சரியான நேரத்தில் சரியான இடத்துல கர்த்தரால தான் நம்மளை கொண்டு போய் விட முடியும். எவ்வளோ டிகிரி இருக்கிறதுனாலையோ, எவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தை ஞானமாக நம்ம புரிஞ்சு வச்சதுனாலே சரியான இடத்துல சரியான நேரத்தில் கொண்டு போய் யாரும் நம்மளை விட முடியாது. Only God can do that. Hallelujah. அன்னைக்கு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்போது கர்த்தர் மட்டும்தான் ரெபேக்கால கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வந்திருக்க முடியும். அன்னைக்கு போவாஸ்க்கு ஒரு பொண்ணு தேவை, கர்த்தர் மட்டும்தான் கரெக்டாக ரூத் அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும். Only God knows how to bring you at the right place at the right time. எல்லாரும் சொல்லுங்க, I'm not struggling, I'm relying on God. Hallelujah. Free from a life of struggle. Free from a life of struggle. எப்படி ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிச்சுன்னு பார்க்கலாமா? அப்போ அத்தனை பேரும் அந்த 5 மண்டபங்களில் தான் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க பாருங்க. நான் முதல் போவனா, அவன் முதல் போவானா, தூதர் இப்போ வந்துடுவாரா, அப்போ வந்துடுவாரா, தூக்கம் இல்லை, நிம்மதியே இல்லை, எவனும் நண்பன் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஒரு போராட்டத்தின் ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் இயேசு இந்த மனிதனை தேடி வர்றாரு பாருங்க. 38 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறவனை தேடி ஆட்டு வாசல் வழியாக இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் வர்றார். அவர் வந்து கேட்குறாரு, அவர் சொல்கிற விஷயத்தை கவனிங்க, உனக்கு விருப்பம் இருக்குதான்னு கேட்குறாரு. விருப்பம் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றுறேன். விருப்பம் விசுவாசத்துடைய அடித்தளமாக இருக்குது, நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்குது. டிசையர் பிளேசஸ் அ ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் ஹோப் அண்ட் ஹோப் பிரிங்ஸ் ஃபெய்த். உன் விருப்பம் இருக்குதான்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவன் சொல்கிறான், யாரும் இல்லையா என்னை கொண்டு போய் விடுறது அப்படின்னு அர்த்தம். விருப்பம் இருக்குதுயா, விருப்பம் இருந்தால் ஆகுமா, எனக்கு சகாயம் இல்லையே யாரும் அப்படின்றார். ஏசு அவனை பார்த்து, நல்லா கவனிங்க, படுக்கை எடுத்து நடன்றார். இவன் எந்திரிச்சு நடக்கிறான், சுகத்தை பெற்றுக்கொள்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. I want to tell you 3 things which are just intertwined together. முதல் சத்தியம் என்ன கற்றுக்கிட்டோம்? முதல் சத்தியம் என்ன கற்றுக்கிட்டோம்? See, I'm talking about a life that is free from struggle. And we want to understand why Jesus visited him second time. All right? Now, are you with me? Are you with me in this message? Yes? Yes? So, what's our message? How to be free from struggle. எப்படி ஒரு போராடுகிற வாழ்க்கையின் முறையிலிருந்து வெளியே வர்றது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். நம்ம அதே இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, ஏன் அவர் திரும்ப வந்தார், ஜீசஸ் ஏன் திரும்பி வந்தார் அவனை பார்க்குறதுக்குன்னு கற்றுக்க போகிறோம். கவனிங்க, இயேசு வந்தார், வார்த்தை கொடுத்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார். அதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிற இந்த நேரத்தில் பாருங்கள். 5 மண்டபங்கள், 5னா கிருபை, ஆனால் இன்னும் யாரும் சுகமாகல. பெதஸ்தானா கிருபையின் வீடு இருக்கிறதே கிருபையின் வீட்டில், ஆனால் இன்னும் யாரும் சுகமாகல. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். கிருபையின் வீடு, கிருபையின் 5 மண்டபங்கள். அப்பப்போ தூதர் வந்து கலக்கிறாரு, ஆனாலும் நிறைய பேர் சுகமாகல. என்ன நடந்துச்சு? நல்லா கவனிங்க. தேவ கிருபை அங்கங்கே வந்துட்டு போகுது, ஆண்டோடைய இறக்கம் அங்கங்கே வந்துட்டு போகுது. 5 மண்டபங்கள் இருக்குது, அது ஒரு இறக்கம். பெதஸ்தா கிருபையின் வீடு, அங்கேயும் கிருபையின் அடையாளத்தை பார்க்குறோம். கிருபையின் அடையாளத்தினால யாரும் சுகம் அடையல, கிருபையின் நபர் வந்த உடனே எல்லாரும் சுகமாகறாங்க. ஜீசஸ் வாஸ் தி ஆன்சர். Jesus did not help him get into the pool. Jesus became his pool. Jesus is the answer. Jesus is the end of your struggle. எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுங்க. Jesus is the end of your struggle. இயேசுவே வந்து இயேசுவே அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசுவே வந்தது மட்டும் இல்லை, உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜீசஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் வந்தார். அடுத்தது பாருங்க, வார்த்தையை கொடுத்தார். எழுதிங்க, his word. His word. ஏசு வார்த்தை கொடுத்தார், படுக்கை எடுத்துட்டு நடன்ற வார்த்தை கொடுத்தார். அப்படி சொன்னா அப்படி நடந்துருமா? நடக்கும். ஏன் தெரியுமா? இது வானத்தையும் பூமி உண்டாக்குன வார்த்தை என்பவருடைய வார்த்தை. தானியேல் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தானியேலை பார்த்து பலன் கொண்டு இருன்னு சொன்ன உடனே பலன் வந்துச்சான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு தேவையானதை சப்ளை பண்ணும். The word does not just give you instruction, the word gives you the supply. எல்லாரும் பாருங்க, நல்லா கவனிங்க. டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் டாக்டர் கொடுத்துருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற அந்த டேப்லெட்ஸை நம்ம போய் வாங்கி மருந்தை வாங்கி சாப்பிட்டா தான் சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் எப்படி தெரியுமா? இயேசு எப்படி தெரியுமா? பேசும்போதே சுகமாயிருவோம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை பலனை சப்ளை பண்ணுது. எல்லாரும் பாருங்க, இயேசு உங்களை பார்த்து சுகமாகுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை சுகத்தை கொண்டு வரும். இயேசு உங்களை பார்த்து பலப்படுன்னு சொன்னால் அந்த வார்த்தையை பலனை கொண்டு வரும். இயேசு உங்களை பார்த்து தைரியமாக இருன்னு சொன்னால் அந்த வார்த்தையே தைரியமாக மாறும். இயேசு உங்களை பார்த்து தண்ணீர் மேலே நடன்னு சொன்னால் தண்ணீர் மேலே நடக்கிறதுக்கான பலன் அதில் உள்ள அடங்கி இருக்குது. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை தான் பலத்தின் சப்ளை. சொல்லுங்களா? சொல்லுங்க இந்த நேரத்தில். The word is the supply of the strength of God. So every time you receive the word, you're receiving supply.
The word is full. The word is a package. தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய சத்துவத்தினால் நிரம்பப்பட்ட ஒரு தொகுப்பு. It's a package that is full of the supply and the power of God. உன் படுக்கை எடுத்துட்டு நடன்னு வார்த்தை கொடுத்தாரு பாருங்க. Pick up your bed. By the way, did you notice this? Pick up your bed. Your bed. Your bed. You know why? Because bed is a type of rest. படுக்கன்றது இளைப்பாறுதலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இவ்வளோ நாள் அவன் வாழ்ந்துட்டு இருந்தது இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை. நிம்மதியே இல்லை ஏசப்பா, எனக்கு முன்னாடி இவன் போகிறான், நான் முன்னாடி இறங்கணுன்னா எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லை, வாழ்க்கையே போராட்டம், 38 வருஷமாக நான் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன். ஜீசஸ் அவனை பார்த்து சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்னா சுகமும் உன்னுடையது, இளைப்பாறுதலும் உன்னுடையது, விடுதலையும் உன்னுடையது, வெற்றியும் உன்னுடையது. நான் உன்னுடையவன் ஆயிட்டேன்னா எனக்கு உண்டானதெல்லாம் உனக்கு சொந்தம், நான் கொடுக்குறதெல்லாம் உனக்கு சொந்தம். நான் வந்துட்டேன்னா போதும், நீ நல்லா இருப்ப, நீ குளத்துக்குள்ளே வர தேவையில்லை, குளமாக இருக்கிற நான் உனக்குள்ளே வந்துட்டேன், நான் உனக்கு மேன்மைகளை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் எழுதிங்க பார்க்கலாம். ஜீசஸ் இஸ் த எண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரகிள்னு சொல்லுங்கள். ஜீசஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரகிள். ஹல்லேலூயா. ஜீசஸ் கேம், he gave his word and he gave his rest. வார்த்தையை கொடுத்தார், இளைப்பாறுதலை கொடுத்தார், அவரே கொடுத்தார். போராட்டத்தின் வாழ்க்கைக்கான விடுதலையே இயேசுவும் அவரை பற்றின வெளிப்பாடு தான். It's a revelation of who Jesus is and what is accomplished on the cross. Yes. பாருங்க, ரோமர் 10 அதிகாரம் அதோடைய 4ஆம் வசனத்தை பாருங்க. ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தில் இப்போ நான் சொன்ன விஷயமும் அடங்கி இருக்குது அப்படின்றத எடுத்து காமிக்கணும்னு விருப்பப்படுறேன் பாருங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். நியாயப்பிரமாணம்னா சொந்த பிரயாசம். யார் முடிவாக இருக்கிறது சொந்த பிரயாசத்துக்கு? கிறிஸ்து. எல்லாரும் நல்லா கவனிங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்தாரோ, சொந்த பிரயாசத்தினால நீதி உண்டாகும்படி நம்ம பிரயாசப்படுறதோ, இல்லை வெற்றிகரமாக இருக்கிறதுக்காக பிரயாசப்படுறதோ, சுகத்துக்காக பிரயாசப்படுறதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை அவர் கொண்டு வந்துட்டார். கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரகிள். கைவேற்றி சொல்லுங்க, கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் மை ஸ்ட்ரகிள். கிறிஸ்துவே முடிவாக இருக்கிறார். Christ is the end of my struggle. Hallelujah. It's all in a person. It's not in a religion. Come on, it's not in a new lifestyle. It's in a person who becomes your life. பாருங்க, மத்தேயு 11:28 பாருங்க. இப்போ சொன்னதெல்லாம் அங்கே அடங்கி இருக்குதுன்னு சொல்கிறேன். Matthew 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். He's inviting them to himself. எல்லாரும் கிறிஸ்தவத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்ல, எல்லாரும் சர்ச்சுக்குள்ளே வாங்கன்னு சொல்ல, எல்லாரும் இன்னொரு மதத்துக்குள்ளே வாங்கன்னு சொல்லல, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் கிறிஸ்தவம் உனக்கு இளைப்பாறுதல் தரும்னு சொல்ல, என் மதம் உனக்கு இளைப்பாறுதல் தரும்னு சொல்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come on, the answer is in a person. Don't look to yourself, look to Jesus. Don't look at yourself and say, I will try and get into the pool. Don't get into the rat race. பெருச்சலி பந்தயத்தில் இறங்கிடாதீங்க. Don't look to yourself for healing. உங்களுடைய திறமையை பார்த்து வாழாதீங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, அவரே என்னுடைய எனக்கு எல்லாமாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு, டேக் மை பர்பஸ் as yours, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், there comes his word, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த முழு பேசேஜில் பாருங்க, எத்தனை தடவை அவர்கிட்டயே அவர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை எடுத்துங்க, என்கிட்ட இருந்து கற்றுக்குங்க, என்னுடைய இளைப்பாறுதல் உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெண்டாவது பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். The fulfillment of one's life is not found in pushing your way up, but in embracing Jesus. எழுதிங்க, மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The fulfillment of one's life is not found in pushing your way up, but in embracing Jesus. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? When you assume that your happiness is tied to your performance, your life becomes a struggle. அது நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது பவர் பாயிண்ட் இன்னைக்கு நமக்காக, the fulfillment of one's life is not found in pushing your way up, but in embracing Jesus. உங்களை நீங்களே மேலே உயர்த்திக்கிறதும் தள்ளுறதும் முன்னேற்றிக்கிற அந்த பிரயாசத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கை நிறைவடையாது. இயேசு கிறிஸ்துவை அணைத்துக் கொள்வதில் தான் வாழ்க்கை நிறைவடைகிறது. இட்ஸ் இன் எம்ப்ரேசிங் ஜீசஸ், த பர்சன்,
the person of our Savior Jesus Christ. அவரை எம்ப்ரேஸ் பண்ணுறதுனால தான் வாழ்க்கையின் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். Hallelujah. Come on, no more struggle in Jesus name. கை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. திருமணத்தில் no more struggle, பொருளாதாரத்தில் no more struggle, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் no more struggle. You don't have to struggle for anything. Jesus is your everything. அவர் சகலமுமா இருக்கிறார், அவர் நன்மை நிறைந்தவராக இருக்கிறார். அவரை பிடிச்சிக்கிட்டோன்னா எல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. இப்போ நல்லா கவனிங்க, கதை இதோட முடியல. படுக்கை எடுத்துட்டு இவன் நடந்துட்டு இருக்கிறான். இவ்வளோ நாள் எது இவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்குதோ இவன் அதை பிடிச்சிட்டு போகிறான். வாட் வாஸ் யோர் tragedy will become your testimony. Do you believe that today? Hallelujah. Your trouble will become your trophy. Your mess will become your message in Jesus name. And your scar can become a star. நான் சொல்கிறேன் கவனிங்க, your mess can become a message. Your trouble can become a trophy. Every tragedy in your life can become a powerful testimony. எந்த படுக்கை இவனை சுமந்துட்டு இருந்துச்சோ அந்த படுக்கை இப்போ இவன் சுமந்துட்டு போகிறான். ஏன்? இப்போ அவன் வாழ்க்கையே ஒரு டெஸ்டிமனியாக மாறிடுச்சு. இப்போ போகிறவங்களுக்கெல்லாம் சாட்சியை சொல்லிட்டு போகிறான். என்ன சுகமாக்குனவர் இப்படி சொன்னார், என்ன சுகமாக்குனவர், என்ன சுகமாக்குனார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் ட்ராஜடி ஒரு டெஸ்டிமனியாக மாறும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மெஸ் ஒரு மெசேஜாக மாறும்னு சொல்லுங்களேன். கமான் கமான், ஹalleluya. போடுங்க, சாட் பாக்ஸில் போடுங்க, மை ஸ்கார் வில் பிகம் அ ஸ்டார்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். தி ஸ்டார் தட் பாயிண்ட்ஸ் டு ஜீசஸ். என்னுடைய ஒவ்வொரு வடுக்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கான வாக்குத்தத்தத்துக்கான வல்லமையான அடையாளமாக மாறும் இயேசுவின் நாமத்தில். எஸ், பட் நவ லிசன் டு வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர். தேவாலயத்தில் இருக்கிறான் பாருங்க. ஆட்டு வாசல் வெளியே இருந்தவன் தேவாலயத்துக்குள்ளே இருக்கிறான். நம்ம எல்லாரும் அப்படி தான் இருந்தோம். வெளியே இருந்தோம், ஒதுக்கப்பட்டிருந்தோம். ஆட்டுக்குட்டியானோ நம்மளை தேடி வந்தார், தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து திரும்பவும் அவங்ககிட்ட வர்றாரு. ஏன் வந்தார்? வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஏன் வரணும் இல்லையா? வந்தீங்க ஆண்டவர், சுகத்தை கொடுத்தீங்க, ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? இல்லை போதாதுன்றார் ஆண்டவர். போதாது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சுகம் அடையிறது போதாது, வெற்றி அடையிறது போதாது. இல்லை பார்த்தா நான் ஜெபம் பண்ணிருந்தேன், நல்ல வேலை கிடைக்கணும், கிடைச்சிருச்சு, போதாது. கர்த்தவங்களை பார்த்து சொல்கிறார், உயர்வு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ண, கிடைச்சிருச்சாண்டவரே, போதாது. I want to meet you again. I want to visit you again. I want to give you something that's better than any blessing in the world. Healing, there's something greater than healing. There's something greater than prosperity, something greater than the promotion that you receive, something greater than the elevation of your position that you received in your company. Come on, something greater than any blessing you can experience in this world. What is it? ஏசு அவங்ககிட்ட சொல்றாரு பாருங்க, அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் சொல்றாரு, இதை விட கேடானது உன் வாழ்க்கையில் வராத மாதிரி இனி பாவம் செய்யாதே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னால் நமக்கே அநியாயமாக தோணுதா இல்லையா? என்ன அர்த்தம் இதுக்கு? அர்த்தம் ஸ்டாப் சின்னிங் ஆர் அ வர்ஸ்ட் திங் வில் கம் அப்பான் யூ. என்ன அர்த்தம்? ஜீசஸ் யார்கிட்டயாவது இப்படி பேசுவாரா? வந்து பாவம் பண்ணாத, இல்லைனா கெட்டது நடக்கும் அப்படின்னு? இல்லை, இது ஏன் இப்படி சொன்னார் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். உடல் சுகத்தை விட உன்னுடைய பாவ வாழ்க்கையிலேருந்து நீ சுகம் அடைகிறது ரொம்ப முக்கியமானது. உன் உடம்பு மாறுறதை விட உன் மனசு மாறுறது ரொம்ப முக்கியம். வியாதியை விட பாவம் ரொம்ப மோசம். அதை சொன்னார். இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறார், இனி பாவம் செய்யாத. நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். Can anybody stop sinning on their own? You can just think about it. If man can stop sinning on his own, why did Jesus ever come down? மனுஷனால பாவத்தை ஜெயிக்கிறது சாத்தியமாக இருந்தா ஏன் அவர் இறங்கி வந்தார்? ஏன் இயேசு கிறிஸ்து இறங்கி வரணும்? எல்லாருக்கும் ஒரு அட்வைஸை கொடுத்துருந்துருக்கலாம்ல, பாவம் பண்ணாத, இன்னும் கேடானது வரும், பாவம் பண்ணால் இன்னும் கேடானது வரும். மனுஷனால் பாவம் பண்ணுறது முதல் நிப்பாட்ட முடியுமா? ஒரு பெரிய நோன் சொல்லுங்கள், சாட் பாக்ஸில் போட்டுங்க பார்க்கலாம். ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள். கேன் மேன் ஸ்டாப் சின்னிங் ஆன் ஹிஸ் ஓன்? அப்போ ஏன் ஜீசஸ் அப்படி சொன்னார்? மனுஷனால் முடியாதே. பாருங்க, குடிப்பழக்கத்தில் ஒருத்தர் இருக்குன்னு, குடிப்பழக்கம் பாருங்கள், அவன் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு இருந்து எப்படியாவது அவனை திருத்திடலான்னு ஒருத்தர் போனார். ஏன்பா இப்படி குடிக்கிற? குடிச்சு இப்படி உடம்பை நாசப்படுத்திக்கிறியப்பா, ஏன் இப்படி குடிக்கிற? அப்போ அவன் சொன்னான்னா, எல்லாம் கவலை தான் சார், கவலையால் தான் குடிக்கிறேன். என்ன கவலை உனக்கு? இல்லை, இப்படி குடிச்சு உடம்பு நாசமாகுதே, அந்த கவலை தான் எனக்கு அப்படின்னு அவன். சரி, குடிக்காத விடு. இல்லை சார், கவலையால் குடிக்கிறேன். என்ன கவலை? குடிச்சு உடம்பே நாசமாகுதுன்னு தான் என்னுடைய கவலைன்றான். அப்படியே அது ஒரு சைக்கிள் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் பாருங்க. குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் எப்படி அதை வெளியே கொண்டு வந்துடணும்னு ஒருத்தர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தார். இங்கே பார், இது தண்ணி, இது சாராயம், 2 கிளாஸ் எடுத்தார். பாரு, இந்த புழுவை பாரு, இந்த புழுவை தூக்கி தண்ணியில் போடுறேன், புழுக்கு ஒன்றும் ஆகல. இந்த புழுவை தூக்கி சாராயத்தில் போடுறேன், அப்படியே அந்த சாராயத்தில் விழுந்தோடனே அந்த புழு அப்படியே சுருங்கி செத்து போச்சு. அப்போ அவர் கேட்டாரான் குடிகாரனை பார்த்து, இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? அப்போ அவன் சொன்னானா, ஐயா,
சாராயம் என் வயிற்றுல இருக்கிற புழுவெல்லாம் கொன்று போட்டுருவோயா, அதனால தான் குடிக்கிறான் அப்படின்னு நான் அவன். ஐயோ, நான் சொல்ல வந்தது என்ன, இவன் புரிஞ்சுக்கிட்டது என்ன. அப்புறம் இவர் திட்டாரா, என்ன நினச்சுன்னுக்கிற மனசில், குடிக்கிற அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாராய கடையில் போய் கொட்டுற, உன் வீடு கஷ்டத்தில் இருக்குது, எல்லாம் அவன் சம்பாரிச்சு எல்லா சம்பாத்தியத்தையும் சாராய கடையில் போய் கொட்டுறான், பாரில் போய் கொட்டுறான் அப்படின்னு சொல்லி, நைட் கிளப்பில் போய் கொட்டுறான்னு சொல்லி அப்படியே அப்படி திட்டி விட்டாரான் பாருங்க அவனை. அவன் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சு சொன்னான், ஐயா என் வாழ்க்கையை மாற்றிட்ட தெய்வம் நீங்கள், ஏன்பா அப்படி சொல்கிற? ஐயா நான் குடியை விட்டுலான்னு இருக்கிறேன், ஆனால் ஒரு சாராய கடையை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் நான் அப்படின்னா. அவன் ஏன் எல்லாரும் சம்பாரிச்சு அங்கே தான் கொட்டுறான்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா அப்படின்னு. மனுஷன் பாவம் பண்ணுறது எப்படி நிப்பாட்ட முடியும்? அவனுடைய உள்ளம் பாவத்தில் தான் பிறந்திருக்குது. Man was conceived in sin. We are born with the nature of sin. So why did Jesus visit him? அவனை திரும்பி விசிட் பண்ணி அவனை பயமுறுத்திட்டு வந்தாரா? நேப்பர் அப்படி நினைக்கிறது பார்த்தியா, சுகம் கிடச்சிருச்சுன்னு இப்போ அப்படி சும்மா ஆடின்னு இருக்காத, ஏசு வார்னிங் குத்தார் பாருன்னு. ஏசு வார்னிங் கொடுக்க வரல. நல்லா கவனிங்க, இந்த பேசேஜ்லேருந்து 2 விஷயத்தை கற்றுக்கலாம் பாருங்க. முதல்ல என்னன்னா, உன்னால் பாவம் செய்கிறத தவிர்க்க முடியாது அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஏன்னா அவனுக்கு அந்த கேள்வி வந்திருக்கும், இனி பாவம் செய்யாத, செஞ்சனா இதோட பெரிய கேடு வந்துடும். அப்போ முதல்ல அவனுக்கு என்ன வெளிப்பாடு கிடைக்குது? ஐயோ, அப்போ என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதே, என்ன பதில் இதுக்கு? 2வது பாருங்க, ஏசு அவனை பார்த்து சொல்கிறாரு, வியாதியை விட கேடானது என்னது? பாவத்தினால் வர்ற மரணம். அப்போ அவனுக்கு ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு, வியாதி என்ன தம்பி பெரிய வியாதி? பாவத்திலேருந்து நீ வெளியே வந்தாகணும். அந்த பாவத்திலேருந்து இருக்கிற விடுதலை தான் மிகப்பெரிய விடுதலை. அப்படின்னா வியாதியிலேருந்து சுகமாகிறது பெரிய ஆசீர்வாதம் இல்லை, உன் பாவ உள்ளம் மாற்றப்பட்டு பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறவார், அதுதான் முக்கியமானதுன்றதை வெளிப்படுத்துறாரு. இப்போ அவன் யோசிக்கணுமா இல்லையா? ஐயா என்ன நடக்கும் பாருங்க, நமக்கு ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது, எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு மிஸ்டீரியஸாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது, என்ன தான் கேட்டிருப்பான் அவன்? ஒரு வசனம் அந்த இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தோணுது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பாருங்க. இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அவன் அப்படியே இயேசுடைய பாதத்தில் விழுந்து அவன் கேட்டிருப்பான், ஐயா இனி பாவம் பண்ணாதன்னு சொல்கிறீங்க, எனக்கு தெரியல எப்படி விடுதலை ஆகுறதுன்னு சொல்லி. வியாதியிலேருந்து சுகமாகிறத விட பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்வது தான் முக்கியமானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. வியாதியிலேருந்து சுகமாக்குன நீங்களே சொல்லுங்க எப்படின்னு உடனே அப்போ ஜீசஸ் அவனுக்கு தான் யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஹாய் ஐ எம் ஜீசஸ்ன்னு சொல்லியிருப்பார். ஹலோ ஐ எம் யெஷுவா அப்படின்னு சொல்லியிருப்பார். யெஷுவானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? யெகோவாவின் ரட்சிப்புன்னு அர்த்தம். அப்படின்னா ஐயா நீங்கள் சொன்னீங்களே இனியும் பாவம் பண்ணாத, பண்ணிகிட்டே இருந்தால் இதை விட மோசமான மரணம்னு ஒன்று வரப்போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, அதுலேருந்து எப்படி விடுதலை ஆகுறதுன்னு தெரியல, எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு தெரியல. ஜீசஸ் அவனை பார்த்து சொல்லியிருப்பார், ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம். அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்கும்படி தான் நான் வந்திருக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கும்படி தான் வந்திருக்கிறேன். ஐ எம் யெஷுவா, ஐ ஆம் யாவே சால்வேஷன் டு யூ. உன்னை தேடி முதல் தடவை வந்தது என் சுகத்தை கொடுக்கறதுக்கு, உன்னை தேடி திரும்ப வந்தது என்னையே உனக்கு காண்பிக்கும்படி நான் வந்திருக்கிறேன், என்னையே உனக்கு வெளிப்படுத்தும்படி நான் வந்திருக்கிறேன். You know what was Jesus' purpose when he visited the man second time? Not to just heal him, not to warn him, not to terrify him saying, oh don't sin or something worse may come upon you. இயேசுவின் 2ஆம் சந்திப்புக்கு காரணம் பயமுறுத்தலோ அவனை கொடுமை கொடுத்து அவனை அப்படியே அவனை ஒன்னெல்லாம் ஆக்கிறேன் பார் அப்படின்ட்டு வார்னிங் கொடுக்க வரல. அவர் திரும்ப வந்தது எதுக்கா தெரியுமா? எல்லாரும் என்ன பாருங்க, திரும்ப வந்த காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு என் சுகத்தை கொடுத்துட்டேன், ஆனால் என் பேரை கொடுக்கல, நான் யாருன்னு தெரியாமல் சுற்றி திரியிறான், என்னை பற்றின வெளிப்பாடு இல்லை. அவனுக்கு என் சுகம் கிடைச்சிருச்சு, ஆனால் என்னை பற்றின வெளிப்பாடு கிடைக்கல. So it's not enough for a man to be healed, but the man needs to know the healer. It's not enough for the man to receive a blessing. It's important for the man to know the one who blessed him. ஞாபகம் வச்சுங்க இதை. God does not just want you to be successful in this life. He wants you to know him intimately. சுகம் கிடைக்கணும்னு இருந்தா பிரதர், கிடைச்சிருச்சு பிரதர். God says not enough. I want you to know me. Yes. இல்லை கானானுக்குள்ள வந்துட்டேன், கர்த்தர் சொல்ல இல்லை I want you to know me. எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும் நீ. Every miracle that God does in your life is an invitation to know him better, to know him more. வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு நன்மையும் தேவனை ஆழமாக அறிந்து கொள்ள ஒரு வரவேற்பு, இயேசுவை ஆழமாக அறிந்து கொள்ள ஒரு வரவேற்பு.
I love why Jesus came to him again. This is one of my favorite stories in the Bible. பாருங்க, வேதத்திலே மிகவும் பிடிச்ச சம்பவங்களில் இது எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். ஏன்னா அவனை சுகமாக்கிட்டு அப்படியே விட்டு தள்ளாம திரும்பவும் அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை பார்த்து சொல்கிறாரு, ஏன்பா சுகம் போதுமா, உன் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வேண்டாமா, அதை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் தான் ஜீசஸ், என்னை தெரிஞ்சுக்க. யேசுவா நான் ரட்சிப்புன்னு அர்த்தம், நான் தான் அவன் ரட்சிக்க போகிறேன். லேட்டராக பாருங்க, அவன் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டான்னு நம்புகிறேன். ஏன் தெரியுமா? எல்லார்ட்டையும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான், ஜீசஸ் தான் என்னை சுகமாக்குனார், ஜீசஸ் தான் என்னை சுகமாக்குனார், ஜீசஸ் தான் என்னை சுகமாக்குனார். இவ்வளோ நாள் சுகம் கிடைச்சிருச்சு சுகம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னவன் ஏசுன்னு சொல்லிட்டு இருந்தான். His heart became full of Jesus, his mouth became full of Jesus, his testimony became full of Jesus, his life became full of Jesus. That is where we all ought to go to. மூணாவது பவர்ஃபுல் பாயிண்ட் எழுதிங்க, மிக முக்கியமான விஷயம் பாருங்க. You cannot know life or enjoy life unless you first know Jesus intimately and enjoy Jesus. Today Jesus wants to visit you again. You know, every time we gather today together on Zoom or in church, we have so many blessings that we receive. ஒவ்வொரு தடவை ஜூம் வழியாகவும் சபையில் நேரடியாக நம்ம கலந்து கொள்ளும்போது நம்ம நிறைய நன்மைகளை அனுபவிக்கிறோம், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு பவர்ஃபுல் டெஸ்டிமனி கேட்டேன் பாருங்க. அருமையான சகோதரி அந்த டெஸ்டிமனி கொடுக்கறதுக்காகவே வந்து என்னை சந்திச்சு போனாங்க. லாஸ்ட் வீக் சண்டே சர்வீஸ் முடியும் பொழுது கர்த்தர் அநேகர் சுகமாக்கியிருந்தார். அதில் சுகமானவங்களாம் வந்து என்கிட்ட டெஸ்டிஃபை பண்ணிட்டு போனாங்க. We are so happy when the people of God are blessed. But what is the greatest blessing? Healing? No. Prosperity? No. The greatest blessing in life is to know Jesus. Is to know Jesus. எனக்காக இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்தார், என் பாவங்களை சுமந்தார், எனக்காக வேதனைகளை அனுபவித்தார், என்னை நேசித்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன். என்ன மாதிரி வெளிப்பாடு பாருங்க அப்போஸ்தலர் பவுலுக்கு கலாத்தியர் 2:20 அதான் அவருடைய வாழ்க்கையின் நிறைவுக்கான காரணமே. அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 3 அதிகாரத்தில், நிறைய அறிவு எனக்கு, நான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பரிசேயர்களுக்கு பரிசேயன், என்ன மாதிரி யாரும் இல்லை அப்படின்ட்டு சொல்றாரு. அத்தனையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் அவரை அறிகிறோம் அறிவுக்காக அப்படின்றார். In other words, he's saying, what is success without a knowledge of Jesus? What is healing without a knowledge of Jesus? What is prosperity without a knowledge of Jesus? What is ministry without a knowledge of Jesus? Let's thank God for blessings. கர்த்தருக்கு நன்றி. எங்கே கிடந்தோம், எக்கேட கெட்டு போட்டுன்னு விடாமல் கர்த்தர் நம்மளை தேடி வந்து சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலனை கொடுத்து. And I'm thankful to God. I'm extremely grateful to God for all the goodness of that He's shown me. என் வாழ்க்கையில் காட்டியிருக்கிற இரக்கங்களுக்கு அளவில்லை, என் வாழ்க்கையில் காட்டியிருக்கிற கிருபைகளுக்கு அளவே இல்லை. The reason I am today is absolutely by the grace of God. And I would say the amazing grace of God. நான் ஏன் கிருபை பிரசங்கம் பண்ணுறேன், நான் ஏன் கர்த்தர் நல்லவன் பிரசங்கம் பண்ணுறேன்னா அப்பேற்பட்ட கிருபை நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் I'm extremely grateful to God. I have no words. வாழ்க்கையே கர்த்தருடைய மகாபெரிய கிருபையின் அடையாளம் பாருங்க. ஆனால் every day my number one prayer is this, to know Jesus more, to go back to the first love. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும். I am asking Jesus today, visit me again, meet me again. என்னை ஹீல் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ லார்ட். நல்ல வேலை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவர். ஊழியத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவர். எனக்கு வாகனத்தை கொடுத்துருக்கிறீங்க, உயர்வை கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு லட்சங்களை கொடுத்துருக்கிறீங்க, கோடிகளை கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ 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 லார்ட். பட் ஜீசஸ், மீட் மீ அகேன், விசிட் மீ அகேன், ஷோ மீ ஹூ யூ ஆர், ஷோ மீ ஹூ யூ ஆர். நீங்கள் யார் நான் தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் சுகம் கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்றதை விட சுகமாக்குனவருடைய அறிவு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நான் சொல்றது அதிகமாக இருக்கணும். To preach the knowledge of Jesus must become our number one priority. ஒரு பிரசங்கியாராக எப்படி சுகம் நல்லது நான் பிரசங்கிக்கிறேன், ஆசீர்வாதத்தை பற்றி ஒரு சீரீஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். But in all of these things, it's my priority to let people see Jesus. ஏன்னா அவர் தான் நிறைவு கொண்டு வர முடியும். சுகம் நிறைவு கொண்டு வராது, ஆரோக்கியம் நிறைவு கொண்டு வராது, இயேசு தான் நிறைவை கொண்டு வரும். அந்த நிறைவை கொண்டு வர அந்த ஞானத்தை தேட கற்றுக்கலாம். அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன், 3வது பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. You cannot know life or enjoy life unless you first know Jesus and enjoy Jesus.
enjoy Jesus today. So the question is not whether I have whether I get whether I get married. ஒரு சில பேர் இங்கே இருக்கலாம் பாருங்க, எனக்கு திருமணம் நடக்குமா, நான் வீடு கட்டுவேனா, நான் கார் வாங்குவேனா, நான் ஃபேமஸ் ஆவேனா, நான் கோடிகளை சம்பாதிப்பேனா, அதெல்லாம் பெரிய கேள்வி இல்லை. ரியல் கேள்வி என்ன தெரியுமா? Do you know Jesus? இல்லை அவரை பற்றி தெரியும், அவரை தெரியுமா? அந்த பயணத்தில் இறங்க, வாழ்க்கையை நிறைவாக இருக்கும். வேறு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இவர் நல்லா கவனிங்க, தேவன் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாருன்னா நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறாரு. ஆனால் அவரை தெரிஞ்சுக்காம அதை முழுமையாக அனுபவிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இட்ஸ் ஆல் ஹிடன் இன் ஜீசஸ். சகலமும் அவருக்காக, அவரை கொண்டு அவருக்காக. அப்ப இயேசுவை அறிந்து கொள்ளாம உண்டாக்கப்பட்ட எதையுமே நான் நிறைவாக அனுபவிக்க முடியாது. If you want to enjoy your marriage, how many of you want to enjoy your marriage? Then enjoy Jesus first. Because marriage is to show who Jesus is. How many of you want to enjoy your career? Yes. உங்க தொழிலை என்ஜாய் பண்ணுமா, உங்க வாழ்க்கையின் திட்டத்தை என்ஜாய் ஜீசஸ். ஏன்னா உங்க கெரியரும் அவருக்காக தான். எத்தனை பேர் உங்க ஊழியத்தை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் என்ஜாய் ஜீசஸ். ஏன்னா ஊழியமும் அவருக்காக தான், எல்லாம் அவருக்காக தான். அவர் என்ஜாய் பண்ணாமல் எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு சில பேர் இங்கே கேள்விக்கு வரோம் பாருங்க, எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் நிறையவே இல்லை. அதான் சொல்கிறேனே, இயேசுவின் ஞானம் இல்லாமல், அவருடைய அறிவு இல்லாமல் எல்லாம் இருந்தும் அது காலியாக தான் தெரியும், அது வெறுமையாக தான் தெரியும். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். He is the one who fills all in all. Let him fill you today. Let him fill you today. Hallelujah. பெதஸ்தா குளத்து கதையை நம்ம வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. படுத்த படுக்கையில் இருக்கிறோன்னு சுகமாக்குறது மட்டும் இல்லை, திரும்பவும் தேடி போய் சொல்றாரு, ஹாய், ஐ எம் ஜீசஸ். Until you know me, you cannot enjoy your healing. Know me. Here I am. Here I am. அருமையான ஒரு போதகர் அவருடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட சொன்னாராம், இந்த வாரம் நிறைய பிள்ளைகளை போய் இன்வைட் பண்ணுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபையை நிரம்பி இருக்கணும். சொன்னவர் இவர் இறங்கினாராம், நானும் போய் தெருவில் 4-5 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி இறங்கி தெருவா போனாராம் பாருங்க, பிள்ளைகளை கூப்பிடலான்னு. தெருவில் இருக்கிற ஒரு வீதியில் இருக்கிற ஒரு ரொம்ப சிம்பிளான ஏழ்மத்தனத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவன்கிட்ட போய் பேசினாராம் பாருங்க, சிரிச்ச முகத்தோட அன்போட பேசினாராம் பாருங்க, தம்பி சர்ச்சுக்கு வருவியா, அங்கே நல்லா என்ஜாய் பண்ணுற மியூசிக் இருக்கும்பா, அங்கே நல்ல ஸ்நாக்ஸ் இருக்கும்பா, நீ வா, உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். இவன் பார்த்தாங்கண்ணா, நீ வருவியான்னு கேட்டாராம் பாருங்க. உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன், டாய்ஸ் தரேன், நல்ல பாட்டு மியூசிக் இருக்கும். இவன் இல்லைன்ட்டானா, வருதில்ல போ அப்படின்ட்டு அனுப்பி விட்டானா பாருங்க. இவர் அப்படியே மனசு பேஜாராயிடுச்சா, எவ்வளோ அன்பா கூப்பிட்டேன், தம்பி வரதுலன்ட்டானேன்ட்டு இவர் அப்படியே திரும்பி நடந்து போனாராம் பாருங்க. போகும்போது இந்த தம்பி பின்னாடி ஓடினானா, சின்ன பையன். யாரும் அது பின்னாடி ஓடி வர்ற சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா இந்த சின்ன பையன் அவரை பார்த்து கேட்டானா பாருங்க, அங்கிள் நீங்க இருப்பீங்களா அங்க? அப்ப அவர் சொன்னார், ஆமா நான் கண்டிப்பா இருப்பேன். அப்ப அவன் சொன்னானா, நீங்க இருப்பீங்கன்னா நான் அங்க வரேன் அப்படின்னு சொன்னானா பாருங்க. Many a times what we miss is Jesus, but we are so focused on what Jesus can give us. அங்க டாய்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இருப்பீங்களா அங்க? மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை சுகமாக்குறேன், உன்னை உயர்த்துறேன், தேங்க்யூ ஜீசஸ், அதுல நீங்க இருப்பீங்களா? உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன், ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், உன்னை நான் ஃபேமஸ் ஆக்குறேன், தேங்க்யூ ஜீசஸ், நீங்க இருப்பீங்களா? அதுல நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு போதும், நீங்க இல்லைன்னா அது எனக்கு வேண்டாம். எங்க இருந்தாலும் எனக்கு நீங்க வேணும். இன்னைக்கு அந்த சிறு பிள்ளையை போல நம்ம கேட்கலாம், இயேசுவே இந்த இடத்துக்கு போறேன், will your presence be there? இந்த திருமண ஒரு பயணத்துக்குள்ள நான் இறங்குறேன், நீங்க என்னோட இருப்பீங்களா? இந்த ஊழியத்துக்குள்ள இறங்குறேன், நீங்க என்னோட இருப்பீங்களா? I want to make sure that you are with me and you alone are my satisfaction. Hallelujah. Remember these 3 things very clearly. When you tie your happiness and success to your performance, your life becomes a struggle. உங்க சந்தோஷத்தையும் வெற்றியையும் உங்க பிரயாசத்துக்கு நீங்க சம்பந்தப்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையே போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா போயிடும். 2வது, வாழ்க்கை நிறைவென்பது ஒரு மனுஷன் தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்வதில் அல்ல, பட் in embracing Jesus, இயேசுவானவரை அணைத்துக் கொள்வதில் தான் உண்டாயிருக்கிறது. 3வதா நம்ம பார்க்கிறோம் பாருங்க, வாழ்க்கையும் ஜீவனும் அது நிறைவையும் எப்ப அனுபவிக்க முடியும்? இயேசுவையும் அவருடைய நிறைவையும் நம்ம அனுபவிக்கும் போது. You cannot enjoy life without enjoying Jesus first. So surrender your struggle today. Some of you are at the pool of Bethesda. ஒரு சில பேர்
பூல் ஆஃப் பெதஸ்தால இருக்கிறோம். எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இவங்க நன்மை செய்வாங்களா, அவங்க நன்மை செய்வாங்களா, எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கிடைக்க மாட்டாரா, எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்க மாட்டாரா, தூதர் வந்து குளத்தை எப்போ கலக்குவார். இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீனா குளத்தை பார்த்துன்னுக்கிற, குளத்துக்கும் மேன்மையான ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய நான் வந்திருக்கிறேன். நீ ஏன் பேச்சை கேளு, உன்னை நான் உயர்த்துறேன், உன்னை நான் சுகம் கொடுக்குறேன், உனக்கு நான் நிறைவை கொடுக்குறேன், உனக்கு நான் மேன்மையை கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், போராட்டத்தில் வாழாத, மன அழுத்தத்தில் வாழாத, ஸ்ட்ரகிள் பண்ணாத. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் யோர் வே ஆஃப் லைஃப். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இஸ் நாட் யோர் philosophy. You know what is your philosophy? Enjoying Jesus, trusting in His grace, looking up to Him, and He will lift you up, He will guide you, He will prosper you. இயேசுவை பார்க்கிறது, அவர் மேல நோக்கமா இருக்கிறது, அவர் மேல சாய்ந்து கொள்வது. அவர் நிறைவை தருவார், அவர் உயர்த்துவார், அவர் வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்து ஒரு நன்றி செலுத்துங்க. நீங்க இதை பெற்றுக்கொள்றதா இருந்தா என்ன ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், அது எல்லாம் ஒரு அருமையான விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டோம் இன்னைக்கு. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையா இருந்தா கை உயர்த்துங்க, கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம் அந்த நேரத்தில். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Orala dia brako shadirando rimana lando rikabala mamduna liro manamandara barabandula brakatiara la banduna. ரெண்டு கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Hallelujah, hallelujah. Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Oh, thank you Lord, thank you Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமே. I want to know you Jesus, I want to know you Jesus, I want to know you Lord, I want to know you Lord. Oh, rabaratelia naralabando narikala rabandana tudi umakke கனமுமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே துதியுமக்கே கனமுமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரெல்லாம் நீங்க இல்லைனா வாழ்வில்லை. ஓ, உந்தனின் மாறான்பை உணர் மறவேனே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் நேர்மையும் ஒருவர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, துதியுமக்கே கனமுமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே புகழும் நேர்மையும். கைகளை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவ மனதில் நினைச்சிட்டு அந்நிய பாஷையில துதிங்க. கர்த்தர் அநேகருக்கு நன்மை கிருபைகளால நிரப்புகிறார். சொல்லுங்க, Jesus, I want to know you more, I want to know you more, want to know you more Lord. Oh, ribrela basharabamdana rikala rabamduna rikolende riala rabamdura banaramdana. சொல்லுங்க, meet me again Lord, visit me again Lord, give me more than healing, give me more than provision, give me more than a blessing, give me a revelation of
who you are. Oh, riala rabanda rabiko rabilanduna. Regalanderia landoria mandara bandula baralanduna. Risha brakata rabandurna manalanduna. Lere miara dilandurna manimanduno. Reladina ricalandoria banarabalando. Raliana manderia rabasha rabakandula ricala rabandana. Nandri 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 இயேசுவே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். மனதளவுல சுகமாக்கிட்டு இருக்கிறார். பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். கவலையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். ஸ்ட்ரகிள்ல இருந்து விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். Yes, I call healing into your lungs. I call healing into your intestines. I call healing into your stomach. I call healing into your liver. I call healing into your brain in Jesus' name and the nervous system. Arthritis is being healed right now in Jesus' name. Receive it in Jesus' name. Tuberculosis is being healed. Come on, receive it right now in Jesus' name. உடல் முழுவதும் சுகம் இறங்குவதாக. Blood cancer is healed in Jesus' name. Rashadina manamandora brakatara bandana. Reladira bakoria rabalariandana ria kalanando. Rere ditoria la rabalduna. உங்க வீடு முழுவதும் கர்த்தர் சமாதானத்தில் நிரப்பிட்டு இருக்கிறார். சண்டைகள் ஓயட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தில் சமாதானம் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓ ரெலதியா பிரகஷதிர நமந்தோ. ரிகலரந்தே கைகளை உயர்த்தி கடைசியாக துதி உமக்கே கனமுமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனமுமக்கே புகழும் நேர்மையும் ஒருவருக்கே. ஹalleluya. Oh, thank you Lord for your glory. Thank you for your grace. இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க. அறிக்கை செய்யுங்க. சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்லை. ஆரோக்கியம் என்னுடையது, சௌக்கியம் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால கிருபைகள் என்னுடையது. இயேசுவின் ரத்தத்தினால ஆசீர்வாதம் என்னுடையது. போராடுகிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அங்கலாய்ப்பின் வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். சஞ்சலத்தின் வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். மன உளைச்சலின் வாழ்க்கைக்கு இனி இடம் இல்லை இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, ரெஸ்ட் இஸ் மைன் because Jesus is mine. இயேசு என்னுடையவராக இருக்கிறதுனால இளைப்பாறுதல் என்னுடையது, ஆசீர்வாதம் என்னுடையது. in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. ரெண்டு கைகளை வானத்தின் நேராக உயர்த்தி நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கலாம். குட் நியூஸ் பிரேயர் குரூப்புக்காக ஜெபிக்கலாம். இங்க கலந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கான விசேஷ வகையில் ஜெபிச்சு சொல்லாமா, கர்த்தர் நீங்க நல்லவராக இருக்கிறீங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord. வரப்போற வாரங்களில் இன்னும் அநேகர் கலந்துக்க போறாங்க. Let's everyone, I request everyone to invite your friends and family. எல்லாரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்றேன், அடுத்த மாதம் லிங்க் வந்த உடனே எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. See, there's a big move of God in our Zoom meets. ஒரு பெரிய தேவனுடைய அசைவு பாருங்க. அநேகரை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கைகளை ஒட்டி இந்த Zoom meetsக்காக ஜெபிக்கலாமா? அநேகர் கலந்து கொள்ள வேண்டும், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகர் விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, குட் நியூஸ் பிரேயர் குரூப் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பொறுப்படுத்தி நடத்துகிற ஒவ்வொரு சகோதரமார்களை நன்மைகளால் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இவ்வளோ நாட்கள் தயவால் நிரப்புனீங்க. 6 மாதம் எங்களை அருமையாக வழி நடத்துனீங்க. அடுத்த 6 மாதத்துக்கான ஜெபிச்சு பிரதிஷ்டை செய்கிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்னு சொல்லி நம்புகிறோம் ஆண்டவரே. ஆன்சர்ட் பிரேயர்ஸ்க்காக நன்றி, டிவைன் சக்ஸஸ்க்காக நன்றி. நன்மையால் நிரப்புங்க, ஆசீர்வச்சு பலப்படுத்துங்க, கூடவே இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வைத்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால் நம்ம வாழ்க்கையில தயவு அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசனத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நேரத்தில் அவர் நல்லவர்.
ஹalleluya. கர்த்தர் நல்லவர்.